இந்திய யூனியன் முஸ்லீம் லீகும் இடம்பெறுவதற்கு ஆதரிப்பது என்று முடிவெடுத்திருக்கிறோம். இந்திய யூனியன் முஸ்லீம் லீகு அமைச்சரவையில் இடம்பெறுவதற்கு ஒப்புக்கொண்ட அதே நேரத்தில் அருமை சகோதர சகோதரிகள் இங்கே 3 மணி நேரமாக விவாதம் பண்ணியது என்ன என்றால், நாம் 2 எம்எல்ஏக்கள் பெற்றிருக்கிறோம். ஒருவருக்குத்தானே அவர்கள் அமைச்சராக ஆக்க விரும்புகிறார்கள். ஏன் நீங்கள் 2 அமைச்சர்களை கேட்கக்கூடாது என்றும் இங்கே அதிகமாக பேசப்பட்டது. அந்த கருத்தை உள்வாங்கிக் கொண்டு முதலில் அவர்கள் ஒப்புக்கொண்ட ஒருவரை தேர்ந்தெடுத்து அனுப்புவோம். அதற்கு பிறகு அடுத்தவரை பற்றி நாம் சிந்திப்போம், கேட்போம் என்ற அடிப்படையில் அந்த ஒருவரை தேர்ந்தெடுக்கக்கூடிய முழு அதிகாரத்தை மாநில தலைவர் என்கிற முறையில், தேசிய தலைவர் என்கிற முறையில் என்னிடத்திலே ஒப்படைத்து விட்டார்கள். ஒப்படைத்த காரணத்தினால 2 எம்எல்ஏக்களில் பாபநாசம் தொகுதி எம்எல்ஏ AM ஷாஜஹான் அவர்களை நாங்கள் அமைச்சரவையில் இடம்பெறுவதற்காக வேண்டி சிபாரிசு செய்வதென்று முடிவெடுத்திருக்கிறோம். அது ஆரம்பமான இந்த கட்டத்தில் AM ஷாஜஹான் அவர்களை தமிழக அமைச்சரவையில் இடம்பெறுவதற்கான ஒரு வாய்ப்பாக கருதி, இது நல்ல ஆட்சி செய்வதற்கும் தமிழகத்தில் முந்தைய ஆட்சி செய்த அனைத்து நல்ல திட்டங்களை தொடர்வதற்கும், முந்தைய ஆட்சியில் நடந்த எல்லா சிறப்பான அம்சங்களையும் தொடர்ந்து தமிழகத்தில் நடப்பதற்கும் இந்த நல்லாட்சி நிச்சயமாக பாடுபடும். விஜய் அவர்களுடைய தலைமையிலான இந்த நல்லாட்சி சிறப்பாகவும் மக்கள் போற்றக்கூடிய வகையிலும் வரலாறு படைக்கக்கூடிய அளவிலுமான ஒரு நல்லாட்சியாக அமைய வேண்டும் என்ற வாழ்த்துதோடு நாங்கள் நிறைவு செய்திருக்கிறோம். இதுதான் நாங்கள் எடுத்த முடிவு. காலையில் ஸ்டாலின் இடத்துல பேசினார். நீங்கள் எங்களுக்கு உதவி பண்ணதுக்கு நன்றி, வாழ்த்து, எடுத்துகிற முடிவை வாழ்த்து என்று சொல்லியிருக்கான். காலையில் ஸ்டாலின் எனக்கு சொல்லிட்டார். இல்லை, அது நாங்கள் தொடர்ந்து பேசிட்டு தானே இருக்கோம். அமைச்சர் இடம்பெறுவதற்கு தொடர்ந்து பேசிக்கிட்டு தான் இருக்கோம். இப்போ இடம்பெறுறோம். இல்லை, அந்த கூட்டணி பற்றி இப்போ நாங்கள் பேசலை. இப்போது இருக்கிறது தமிழ்நாட்டில் உள்ள ஆட்சியில் பங்கேற்பது இந்திய முஸ்லீம் எடுத்திருக்கிற முடிவு. இது தேர்தல் காலத்துடைய முடிவு அல்ல, ஆட்சி அதிகாரத்திலே பங்கேற்பதற்கான முடிவு. இந்த முடிவை நாங்கள் சாதகமாக எடுத்து அகில இந்திய தலைவர் எங்களுக்கு அறிவுறுத்தலின்படி எடுத்திருக்கிறோம். இது நல்ல ஆட்சி தொடர்வதற்கு எல்லா வகையான ஒத்துழைப்பையும் நாங்கள் தருவோம். எல்லா தொடரட்டும், நிச்சயமாக. இல்லை, ஆட்சியில் இருக்கிறவங்க எப்படி போராட்டத்தை கலப்பாங்க? ஆட்சியை டிஃபெண்ட் பண்ணுறது தானே ஆட்சியில் உள்ளவருடைய கடமை. ஆட்சியில் குறைகள் இருந்தால் நிச்சயமாக நாங்கள் வெளியிடுவோம், தட்டி கேட்போம். அது அந்த நேரத்தில் முடிவெடுப்போம். அந்த நேரத்தில் வரும்போது முடிவெடுப்போம். இல்லை, அந்த பேச்சு இப்போ கிடையாது. நாங்கள் இப்போ தமிழ்நாட்டில் அமைக்கப்பட்டிருக்கிற தாவேக தலைமையிலான அரசாங்கத்தில் இடம்பெறக்கூடிய அளவுக்கு எங்களுடைய ஒத்துழைப்பு இருக்கும். அந்த ஒத்துழைப்பில் அரசாங்க அமைச்சரவையில் இடம்பெறுவதற்கான அழைப்பு கொடுக்கப்பட்டதை ஏற்றிருக்கிறோம். அந்த அழைப்பின் அடிப்படையில் எங்கள் முஸ்லீம் லீகின் சார்பாக ஒருவரை நியமித்து, AM ஷாஜஹான் அவர்களை நியமித்து அவர்தான் அமைச்சராக உரியவர் என்று சொல்லியிருக்கிறோம். வருங்காலத்தில் 2 அமைச்சர்களும் எங்களுக்கு கொடுத்தா மிக நன்றாக இருக்கும் என்ற கோரிக்கையை உங்கள் மூலமாக வைக்கிறோம். இல்லை, எதையும் நான் கேட்கலை. நாங்கள் கண்டிஷனே வைக்கலையே, எந்த நிபந்தனையும் இல்லையே, எந்த நிபந்தனையும் நாங்கள் சொல்லலை. நாங்கள் நிபந்தனையற்ற ஆதரவு தான் உங்களுக்கு தெரிவிப்பதாக நாங்கள் சொன்னோம். அப்படி இருந்தும் எங்களை மதித்து பெருமைப்படுத்தக்கூடிய வகையில் நீங்களும் எங்களிடத்திலே வந்து சேர்ந்து அமைச்சரவையில் இடம்பெற வேண்டும் என்று அவர் சொன்ன பெருந்தன்மையை நாங்கள் பாராட்டுறோம்.
இது ஃபஸ்ட் டைம் இல்லை, லாஸ்ட் டைமாக இருக்காதுல்ல. இது ஃபஸ்ட் டைம் சொல்லிட்டீங்கல்ல, ஃபஸ்ட் டைம் இட் வில் கண்டினியூ. நவ் இட் இஸ் அ ஃபஸ்ட் டைம். இல்லை, நாங்கள் இப்போ தான் அறிவிச்சிருக்கோம். உங்கள்கிட்ட தானே அறிவிக்கிறோம். இந்த முடிவு இப்போ தான் அறிவிக்கிறோம். இந்த அறிவிப்பை அவங்களுக்கு சிஎம்முக்கு நாங்கள் தெரிவிப்போம். முதலமைச்சருடைய கவனத்துக்கு இதை தெரிவிப்போம். இந்த மாதிரி நாங்கள் முடிவெடுத்திருக்கோன்னு தெரிவிப்போம். அவர் ஒரு இந்த காலையில் முடிஞ்சு போச்சு. இல்லை பாய், அதெல்லாம் முடியாது. அது எங்கள் பேச்சு, எங்களுடைய ப்ராப்ளம் கிடையாது. எங்கள் கூட்டம் 11 மணிக்கு நாங்கள் போட்டோம். எங்கள் கூட்டங்கிறது தமிழ்நாடு முழுந்து வரணும். ஒரு இஷ்டத்துக்கெல்லாம் 4 பேரை வச்சுலாம் நாங்கள் கூட்டம் நடத்த முடியாது. தமிழ்நாடு முழுதும் வந்து தான் இந்த கூட்டம் நடத்தியிருக்கோம். அந்த முடிவோட இதுதான் எங்கள் முடிவு. இது எங்கள் முடிவை தெரிவிச்சிருக்கோம். நாளைக்கோ மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் எடுக்கிற முடிவுப்படி பதவி பிரமாணம் கவர்னர் செஞ்சு வைப்பார். அப்படிதான். இல்லைங்க, இல்லை அமைச்சர் அவரை டிஸ்கஸ் பண்ணி நாங்கள் சேரலை பாய். அவர்கிட்ட தெரிவித்தாச்சு. அவர் எங்களுக்கு காலையில் ஃபோன் பண்ணி வாழ்த்து சொல்லிட்டார். ஓகே.